ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முத்து, ஜெயந்தி, ஆனந்தி, அன்பு எல்லாரும் இங்க வாங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் இல்ல, ஹாப்பி மார்னிங். அதுவும் அன்பு, ஆனந்தி, முத்து, ஜெயந்தி இவங்க 4 பேருக்கும் வெரி வெரி ஹாப்பி மார்னிங். சார், அவங்க 4 பேருக்கு மட்டும் ஹாப்பி மார்னிங்னா அப்ப எங்களுக்கெல்லாம் சேட் மார்னிங்கா சார்? உங்களுக்கும் ஹாப்பி மார்னிங் தான். ஆனா இவங்க 4 பேருக்கும் கொஞ்சம் ஸ்பெஷல் இல்லையா? அதனால ஹாப்பி ஹாப்பி மார்னிங். இத்தனை ஹாப்பி எதனாலன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? புதுசா கல்யாணம் ஆனவங்க எப்பவுமே ஹாப்பியா தான் இருக்கணும். அதுக்காக நான் ஒரு சின்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கேன். அத சொல்றதுக்காக தான் கூப்பிட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் கல்யாணங்கிறது லைஃப்ல ரொம்ப முக்கியமான ஒரு மொமெண்ட். கல்யாணம் முடிஞ்சு 1 இயர், அதுவும் 1 வருஷங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டைம். அதுல கப்பல்ஸ்குள்ள நிறைய மெமரிஸ், மறக்க முடியாத சந்தோஷமான மொமெண்ட்ஸ் உருவாகிற டைம் அது. அது இந்த உலகத்துல இருக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸும் என்ஜாய் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனா எல்லாருக்கும் அதுக்கான பணமோ நேரமோ கிடைக்கிறது இல்ல. எங்க அப்பா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி மேனா இருந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதால ஸ்டாஃப்ஸ் எல்லாரோட ஃபேமிலிலயும் என்ன மாதிரியான கஷ்டம் வரும்னு யோசிச்சு பர்சனல் லோன்ஸ், மெடிக்கல் அலவன்ஸ், போனஸ், கிஃப்ட்னு இந்த மாதிரி நிறைய ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காரு. பட் நான் ஒரு பார்ன் வித் சில்வர் ஸ்பூன், ஒரு பேச்சுலர் யங் பிசினஸ் மேனுங்கிறதால என்னோட லெவல்ல இருக்கிற சில சந்தோஷங்களை என் ஸ்டாஃப்ஸ்க்கும் கிடைக்கணும்னு சில ஸ்கீம்ஸை நான் கொண்டு வந்திருக்கேன். அப்படி என்ன சார் ஸ்கீம் கொண்டு வந்திருக்கீங்க? புதுசா கல்யாணமானவங்களுக்கு அவங்க டைம் குவாலிட்டியா ஸ்பெண்ட் பண்ணி நல்ல மெமரிஸ் கிரியேட் பண்ற மாதிரி ஒரு நல்ல ஹனிமூன் ட்ரிப்பை பிளான் பண்ணிருக்கேன். அதுக்கான ஃப்ரீ டிராவல் அண்ட் ஸ்டே கிஃப்ட் வவுச்சர் தான் இது.